உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைசியாக கேட்க போகிற வார்த்தைகள் இது மட்டும் தான், லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் லோ கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இந்த வீடியோவில் இருந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபீல் பண்ண போகிறதில்ல, அது கேட்கவும் போகிறதில்ல, உங்கள் மைண்டில் அது இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஐ ஹேட் தோஸ், எனக்கு இதெல்லாம் இருந்தது, எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அதை நான் க்யூர் பண்ணிக்கிறேன், அண்ட் மற்ற பீப்புளுக்கும் க்யூர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் க்யூர் ஆக தான் போகுது. ஸோ இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள், நான் ஜஸ்ட்டு டெக்னிக்காக சொல்ல போகிறதில்ல. யூ ஆல் நோ மீ. நம்ம அதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு லே சம் ஃபவுண்டேஷன். முதல்ல பேஸ்மெண்ட்டை கட்டணும், அப்புறம் தான் பில்டிங்கை கட்டணும். பேஸ்மெண்ட்டே இல்லாத பில்டிங்கை கட்டினா பில்டிங் எப்படி சாஞ்சு விழுந்துடும். ஸோ பேஸ்மெண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈகோ. வாட் இஸ் ஈகோ? ஈகோன்றது பார்த்தீங்கன்னா, அவன் ஈகோ பிடிச்சவன், அதாவது நான் ஒரு ஹியூமனோட ஒரு கேரக்டரிஸ்டிக் சொல்லு. ஈகோ இஸ் யூ, பட் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் பிலீஃப்ஸ், டிஃப்ரெண்ட் தாட்ஸ், டிஃப்ரெண்ட் எமோஷன், எவ்ரிதிங் டிஃப்ரெண்ட் அபவுட் யூ. ஏன்னா ஈகோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஒர்க்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த பாஸ்ட். இட் ஐடென்டிஃபை வித் த பாஸ்ட். இன்னும் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள், நல்ல வேலை டேரக்டர் சங்கர் அன்னியன் படத்தை எடுத்தார். அம்பி இருப்பான், அம்பி உள்ள பார்த்தீங்கன்னா அன்னியன் இருப்பான். அன்னியனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு பிலீஃப், வேறு தாட்ஸ், வேறு எமோஷன் எல்லாமே இருக்கும். ஸோ எப்போல்லாம் வெளியே இருக்க ஏதாவது சுச்சுவேஷன் ட்ரிகர் பண்ணுதோ அப்போது அன்னியன் வெளியே வந்துடுவான். அன்னியன் வெளியே வந்ததுக்கப்புறம் அம்பி அன்கான்ஷியஸாக மாறிடுவான். வெளியே என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியவே தெரியாது. இட்ஸ் த சேம் லைக் த திங். தேர் இஸ் சம்திங் இன்சைட் ஆஃப் யூ, த அனிமல், the one who goes into bad habits, the one who gets distracted, the one who has a low self confidence, the one who thinks less of himself, the ego. இந்த ஈகோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்போதுமே நான் போன வீடியோவில் ஃபெமிலியர் அண்ட் ஃபெமிலியர் அந்த வீடியோலாம் போட்டிருப்பேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இட் ஆல்வேஸ் திங்ஸ் அபவுட் வாட்ஸ் ஃபெமிலியர் அண்ட் சேஃப். இது மட்டும்தான் பார்க்குமே தவிர வேறு லாஜிக்கலாக யோசிக்காது. அண்ட் இட் ஹேஸ் அ பிளைண்ட் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீ ஒரு நாயை வாக்கிங் கொண்டு போகிறீங்கன்னா, அந்த நாயை ஒரு சிக்கன் பார்த்துச்சுன்னா அது எதை பற்றியுமே யோசிக்காது, டக்குன்னு அது மட்டும் போய் ஓடும். நீங்களும் அதை பிடிச்சினே இருப்பீங்களா, அப்படி நீங்களும் தடுமாறிடுவீங்க. அதே தான் சேம் லைக் த ஈகோ. இட் டசன்ட் திங்க். ஒன்று பார்த்துச்சுன்னா அதை போய் அப்படியே செய்யணும். அதுக்கு உங்களை எந்த லெவலுக்கு வேணாலும் உங்களை கொண்டு போகும். ஸோ இதுக்கும் நான் சொல்கிற லோ செல்ஃப் எஸ்டீமுக்கும் என்ன சம்மந்தம்னா, நான் வரேன், அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வரேன், அவசரப்படாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம்பிளே நம்ம போயிடுவோமே. இப்போ என்னோடய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ ஆல் நோ மீ தட் ஐ லவ் கிரிக்கெட் வெரி மச். இப்போ கூட ஆர்சிபி ஃபைனலில் போயிருக்கு. ஐம் வெரி ஹாப்பி, ஏன்னா நான் ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணுறேன். நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு சிஎஸ்கே பரம்பரை ஃபேன் தான், பட் ஐ லவ் விராட் கோலி, ஸோ ஐ சப்போர்ட் ஆர்சிபி. இப்போது நான் சின்ன வயசில் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, என்னை எப்போதுமே எல்லோரும் என்ன டிஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, குணானாலே சிங்கிள் எடுப்பான். அதாவது பெரிய ஷாட் குணம் அடிக்க மாட்டான், சிங்கிள் அடித்து ஒரு ரன் ஓடுவான், அவ்வளோதான். அதுக்காக தான் என்னை இறக்கியே ஓடுவாங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா அந்த ஜாபை மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ணேன். நானும் அதே தான் பண்ணினே இருப்பேன். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னையே நான் அப்படி தான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு எப்போல்லாம் சிக்ஸ் அடிக்கலான்னு ஒரு ஆசை வந்தாலும் என்னால் அடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. ஏன் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாதுன்னா, ஏன்னா தேர் இஸ் அ பாஸ்ட் தட் ஐ டேக் சிங்கிள். தட்ஸ் மை ஐடென்டிட்டி. சிங்கிள் தானே குணம் எடுப்பான். ஈகோ ஐடென்டிஃபை வித். சிக்ஸ் அடிக்கலான்னு போவேன், உடனே வந்துட்டு ஈகோ வந்துட்டு, ஐய் நீ எப்போல்லாம் சிக்ஸ்லாம் அடிப்பேன், இது வரைக்கும் சிக்ஸே அடிச்சது இல்லையே, நான் வேணா உனக்கு எவிடன்ஸ் காட்டவா, பாரு இது வரைக்கும் நீ சிங்கிள் தான் தட்டிக்கிற, நீ சிக்ஸ் அடிக்கும் போது அவுட் தான் ஆகிக்கிற, உன்னால் முடியாது, வெளியே சொல்லிட்டு அது என்னை ரொம்பவே அண்டர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிடும். ஏன்னா நான் தாட்லாம் ரொம்ப லிசன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாதையில் போகணும்னு ஆசைப்பட்றேன், பட் அந்த பாதையில் என்னால் போக முடியல. ஏன்னா த ஈகோ புல்ஸ் மீ டவுன். இட் ஐடென்டிஃபை வித் த பாஸ்ட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இட் இஸ் அ பிளைண்ட் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கே தெரியாமல் உங்களை பழைய மாதிரி இழுத்துட்டு போயினே இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன். இன் ஏர்லி இயர்ஸ் ஏன்னா நானே ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் பார்த்தேன், அதாவது ஒரு ஷை டைப்பாக தான் பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே என்னை எப்போதாவது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஏன் எப்போதுமே நீ பேச மாட்டேங்கிற, ஏன் எப்போதுமே பேச மாட்டேங்கிற, ஏன் எப்போதுமே பேச மாட்டேங்கிற சொல்லியே அதுவே என்னோடய ஐடென்டிட்டியாக மாறிச்சு. நானும் யாரை பார்த்தாலும் எதுவுமே பேசவே மாட்டேன். கோட்டட் அவ ஷை டைப். ஸோ இப்போது எனக்கு ஒரு யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணனாலோ இல்லை யார்கிட்டயா போய் தாராளமாக பேசினாலும் இது வந்து என்னை புல் பேக் பண்ணும். திஸ் பாஸ்ட்
பார்த்தா நீ பாஸ்ட் இப்படி இருந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் ஐடென்டிஃபை ஆகிருக்கும். அதாவது இப்போ கரண்ட்டாக சுச்சுவேஷனில் நான் போய் ஒரு ஆள்கிட்ட பேசணும், தட்ஸ் இட். ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இப்போ தான் இருக்குது. பட் பாஸ்ட்டை வச்சு இட் புல்ஸ் மீ பேக். நான் இன்னும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேனே, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆல் ஹேவ் அ மென்டல் இமேஜ் ஆஃப் அவர் செல்ஃப். யாருமே நம்மளோட ட்ரூ செல்ஃபை நம்மளே பார்க்குறதில்ல. நம்மளே எப்படி இருப்போம்னு நமக்கு ஒரு ஐடியா தான் இருக்கும். ஆஸ் வி பார்ன் ஆஸ் அன் காட். குழந்தையும் தெய்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். வி பார்ன் ஆஸ் அன் பியூர் ஸ்லேட். நமக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. நம்ம இந்த நாடு, இவன் இப்படி, அவன் கருப்பாகிறான், வெள்ளையாகிறான், அவனுக்கு இந்த மூக்கு பெருசாக இருக்கு, நத்திங். காட் பியூர் சோல், இட்ஸ் இன் அ பியூர் சோல், நத்திங். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எல்லாருமே உங்களுக்கு ஒரு மாஸ்க் கொடுப்பாங்க. எனக்கு எப்படி ஷை டைப்பு குணா சிங்கிள் டைப்பான மாஸ்க் கொடுத்தாலும் அதேமாரி இவன் கருப்பாக இருப்பான், இவன் படிக்க மாட்டான், இவன் முட்டாள், இவன் மூதேவி, இந்தமாரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஐடென்டிட்டியை வச்சு நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். இது உங்களோட ஐடென்டிட்டியா? இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டிட்டி. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஐடென்டிட்டி கிரியேட்ஸ் அ சர்டன் தாட்ஸ். என்ன தாட்ஸ்? லைக் என்ன இன்ட்ரோவர்ட், ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு என்னென்ன தாட்ஸ் வரும்? என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, என்னை எல்லாருமே ஜட்ஜ் பண்ணினே இருப்பாங்க, என்னை யாருக்குமே பிடிக்காது, நான் பேச வந்தாலே எல்லாருமே என்னை வாயமூட வச்சுருவாங்க, ஸோ நான் பேசினாலே கான்வர்சேஷன் ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாட் த நெக்ஸ்ட் திங் இஸ் கோனா ஹேப்பன்? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தாட்ஸ் எல்லாமே உங்கள் பாடியில் ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணும். என்ன ஃபீலிங்? அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி ஃபீலிங். தென் இந்த ஃபீலிங் வர இந்த தாட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த தாட்ஸ் அதிகமாக ஃபீலிங் அதிகமாகும். இது பார்த்திங்கன்னா ஒரு லூப்பாக தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நீ ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யூ ஆக்ட் as this identity that you are introverted, but you are not. Yeah, I understand some people are born as an introvert, பட் நான் அவங்கள பற்றி பேசலை, என்னமாரி இருக்கிற ஆட்களை பற்றி நான் பேசுகிறேன். என்னோட ஏர்லியர் இயர்ஸில் ஐ வாஸ் கிரிட்டிசைஸ் லாட் ஆன் மை லுக்ஸ். நீ பார்க்க எப்படி இருக்க, உன் காது அப்படி இருக்க, மூக்கு இப்படி இருக்குது, பல்லு இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லுக்ஸ் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணி. ஸோ நானே என்னை எப்படி பார்க்க ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா ஐ சீன் மை செல்ஃப் as an ugly guy. ஸோ அதை தான் நான் பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது என்னோட ஐடென்டிட்டியாக மாறிச்சு. என் ஐடென்டிட்டி என்ன பார்த்தீங்கன்னா தாட்ஸ் என்ன வர ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது, நம்ம யார்கிட்டையும் ஐ கான்டாக்ட் வைக்கக்கூடாது, நம்ம சிரித்து பேசக்கூடாது, நம்ம ஜஸ்ட்டு அதாவது மறைச்சுன்னு தான் பேசணும், நம்ம கான்ஃபிடண்ட்டாக பேசணும், இந்தமாதிரி தாட்ஸ் இருக்கிற ஆரம்பிச்சு. இந்த தாட்ஸ்னால பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இன்செக்யூராக ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. பிகாஸ் ஒய் நாட், ஐ வாஸ் ஸோ இன்செக்யூர் ஆஃப் மை செல்ஃப். ஸோ அந்த தாட் இன்னும் நிறைய தாட் இப்போ கூடமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பல தாட்லாம் வரதான் செய்யும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நீ ஏன் பார்க்க எப்படி இருக்க, நீ ஏன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்செக்யூர் ஃபீலிங் க்ரியேட் பண்ணும். அண்ட் தென் இட் கோஸ் ஆன். சூனர் ஆர் லேட்டர் இட் பிகம்ஸ் மை ரியாலிட்டி. ஸோ அந்த விஷயத்தை அப்படியே அந்த உங்கள் கான்ஃபிடன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதே ரிசல்ட் தான் வரும். எல்லாமே ஓகே ப்ரோ, இப்போ இதுலேருந்து எப்படி நான் வெளியே வர்றது? ஐ காட் இட். நான் என்ன பண்ணன்ற எக்ஸாக்ட் ஸ்டெப்பை நான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம அழைக்க தேவையில்லை. ஸோ த திங் இஸ் யூ ஹாவ் டு ரியலைஸ் யூ ஆர் நாட் திஸ் ஐடென்டிட்டி. எப்படி ப்ரோ, நான் இது வரைக்கும் அப்படி தானே வாழ்ந்துனது, என்னால் எப்படி டக்குன்னு அந்த விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஸோ சிம்பிள். யூ டோன்ட் ஹாவ் டு பிலீவ் இன் தட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை ப்ராசஸ் ஆகும் ஈகோவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவருமே கிடையாது. எல்லா பவருமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஏன் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்தமாரி உங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸ் வந்துச்சுன்னா அந்த தாட்ஸ் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த தாட்ஸே கொஞ்ச நேரத்தில் போயிடும். பட் ப்ரோ என்னால் முடியல ப்ரோ, தாட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியல, எனக்கு தாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கினே இருக்குது, ரொம்ப ரிலேட்டபிளாக வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தாட்ஸ்லாம் உங்களுக்கு ஏன் ரிலேட்டபிளாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் யூ பிலீவ் இன் திஸ் ஐடென்டிட்டி. நீங்கள் நம்புறீங்க நம்ம அக்லி தான், நீங்கள் நம்புறீங்க நம்ம ரொம்ப லோ செல்ஃபிஷ், நம்ம நம்புறீங்க நம்ம ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட் தான், நீங்கள் நம்புறீங்க. அதனால தான் அதுக்கேற்ற மாரி தாட்ஸ் வருது. அந்த தாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக வருது. தட் ட்ரிகர்ஸ் அன் எமோஷன். யூ ஜஸ்ட் பிலீவ் இன் இட். Belief is one of the most powerful thing.
நீங்கள் எதை நம்புறீங்களோ அது ஒரு விஷயமாகவே மாறும். இப்போ பேய் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான இல்லவே இல்லை. பட் ஒரு இடத்துல நீங்கள் பேய் இருக்குன்னு நம்புனீங்கன்னா அந்த இடத்துல பேய் இருக்குது, அந்த பேய் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் யூ பிலீவ் இன் த பேய். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க பிலீவ் இன் யுவர் செல்ஃப். பிலீவ் இஸ் ஸோ பவர்ஃபுல். ஸோ டோன்ட் பிலீவ் இன் இட் பிகாஸ் இட்ஸ் நாட் யூ. இட்ஸ் அன் ஐடென்டிட்டி சம் ஒன் கிவன் டு யூ. இது ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்லேருந்து வர தாட்ஸ் தான் இது எல்லாமே. ஐ ஹோப் யூ கெட் த பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் பிலீஃப். டோன்ட் பிலீவ் அபவுட் யுவர் செல்ஃப் நெகட்டிவ்லி பிகாஸ் இட்ஸ் நாட் த ட்ரூத். சின்ன வயசில் நீங்கள் அப்போ நான் ஏற்கனவே சொன்னால் நான் ரிப்பீட் பண்ண நினைக்கல, வேணா ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. த நெக்ஸ்ட் திங் இஸ் டோன்ட் ரியாக்ட் டு த தாட்ஸ். இவன் நிறைய பேர் ஈகோவை நான் அழிக்க போகிறேன், ஈகோவை நான் கொலை பண்ண போகிறேன் அப்படிலாம் கிளம்பிடுவாங்க. பட் ஈகோ இஸ் ஜஸ்ட் டூயிங் இட்ஸ் ஜாப். சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அதை லைஃப்பை லீட் பண்ணுது. ஸோ அதை அழிக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வருது, அந்த தாட்டோட வந்து போய் சண்டை போடுறீங்க. ஏன் எனக்கு இந்த தாட்லாம் வருது, இந்த தாட்லாம் எனக்கு வரக்கூடாது, இந்த தாட் தயவுசெய்து வராத, இந்த தாட் நீ வரியா, அப்போ நான் இப்படி பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அதோட போய் சண்டை போட்டுன்னு பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. இப்போ ஒரு நாய்கிட்ட போய் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருப்பீங்களா என்ன? நீங்கள் என்ன சொன்னால் நாய்க்கு புரிய போகிறது இல்லை. தட்ஸ் த சேம் திங் ஃபார் யுவர் ஈகோ. நீங்கள் என்ன பண்ணணும், ஐ ஷுட் ஹேவ் டு ரியாக்ட். ஃபைட் பண்ணக்கூடாது. சூஸ் அஹிம்சை, நான் ரியாக்ஷன். தட்ஸ் த மெயின் திங். லெட் த தாட்ஸ் கம் அப். தாட்டு வரட்டும். இப்போ என்ன தாட்டு வந்துன்னே இருக்குது. நான் ஒரு ஆர்டிஎம் போகிறேன். ஆர்டிஎம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் இருக்காங்க. பீப்புள் எல்லாருமே என்னோட நாலேஜபிளாக இருக்காங்க, என்னோட அட்ராக்டிவாக இருக்காங்க. உடனே தாட்ஸ் வந்து என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிட்டி தாட்ஸ் வந்து பார்த்தியா எல்லாருமே உன்னோட நல்லா இருக்காங்க, எல்லாருமே உன்னோட நல்லா படிச்சிருப்பாங்க. நான் தாட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். வா தாட்ஸ் வா, இன்னும் எவ்வளோ வேணாலும் வா 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 வா. ஓ அப்படியா, ஓஹோ அப்படியா. I just smile at the thoughts. அப்படி பண்ணும்போது அந்த தாட்டுக்கு பவரே இல்லை. சூனா லேட்டர் அந்த தாட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேர் அவுட் ஆகிடும். பட் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா இட் கெட்ஸ் ஸ்ட்ராங்கர். when you let go you have the power in yourself. Next thing is feel different about yourself. It's not about the look, it's not about any external things. நீங்கள் ஒரு புக்கு இருக்குது சைக்கோ சைபர்னெட்டிக்ஸ். அதோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன். அவரோட பேஷண்ட்லாம் வந்துட்டு எனக்கு ஸ்கின் சர்ஜன் பண்ணோம், ரொம்ப இன்செக்யூராக இருக்குன்னு ஸ்கின்லாம் சர்ஜன் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறமும் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அவங்கள விட்டு போகவே போகாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் த லுக்ஸ், இட்ஸ் அபவுட் த இன்டர்னல் ஃபீலிங். இன்டர்னலாக இருக்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்டர்னலாக அவங்களால க்யூர் பண்ண முடியாது. இட்ஸ் an emotional problem. Yeah, you have to go to the gym, you have to take care of your health, you have to take care of skin. That's a good thing to do. But don't do it because you hate yourself. Do it because you love yourself. அதான் சொல்கிறேன், feel different about yourself. இது வரைக்கும் உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது, உங்களை நீங்களே நினச்சி பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, you feel about shame and guilt. உண்மையா இல்லையா? நானே ஒரு வேஸ்டா, நானே ஒரு தண்டண்டா, எனக்கே என்ன பார்த்தாலே பிடிக்காதடா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் எமோஷனல் ஸ்டேட். இந்த லெட்டிங் கோ புக்கில் வந்து போட்டிருப்பாங்க இந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்கிறதுல இது ரொம்பவே கீழே இருக்கிற விஷயம். அது இருக்கிறதுல ரொம்ப ஹையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லவ் டு யுவர் செல்ஃப். நம்ம லைஃபோட ஒவ்வொரே ஒரு குறிக்கோள், நீங்கள் உங்களோட கான்ஷியஸ் லெவலை எவால்வ் பண்ணணும், நீங்கள் மேலே போகணும். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு எலியோட கான்ஷியஸ் லெவல் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். வி ஆர் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் சம்திங். நீங்கள் எலியை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதால் சும்மா உட்காரவே முடியாது. ஏன்னா உட்காந்தா இனிமேல் அதை போட்டு தள்ளுறோம், பூனை வந்து கடிச்சிடும். ஸோ இட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் இது நடந்தணுமா, அது நடந்தணுமா, ஓடினே இருக்கும், இது பண்ணினே இருக்கும். அதோட கான்ஷியஸ்னஸ் லெவல் அவ்வளோதான். பட் இதே நீங்கள் சிங்கத்தை பார்த்துக்கிறீங்களா, இட் ஜஸ்ட் பக்கத்தில் அது ஒய்ஃப் இருக்கும், அதோட குழந்தைங்க இருக்கும், ஜாலியாக இப்போ உட்காந்துடும். பிகாஸ் இட்ஸ் கிங் ஆஃப் த ஜங்கிள். சேம் டு யூ, யுவர் கிங் ஆஃப் த ஃபுட் செயின். உங்கள் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4-5 செவரு இருக்குது,
நீங்கள் சேஃப்டியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, பட் இருந்தாலும் எலியோட கான்ஷியஸ் லெவல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது உங்களோட தப்பு தான். யூ ஹேவ் டு எவால்வ் யுவர் கான்ஷியஸ்னஸ் லெவல். அதனால தான் இன்ஸ்டெட் ஆஃப் சூஸிங் திஸ் யூ ஹேவ் டு சூஸ் லவ் டு யுவர் செல்ஃப். உங்களை நினச்சி உங்களை நீங்களே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், டேக்கன் அ லவ் ஃபீலிங். இது வரைக்கும் நீங்கள் பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல லவ் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த லவ் வைப் நீங்கள் அப்படியே உள்ளே ஃபீல் பண்ணுங்கள். ஆர் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி நீங்கள் கேளுங்க. இஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி என் இன்னர் எனர்ஜி. உங்கள் ஃபிஸ்த்தில் எக்ஸ்டர்னலாக பார்க்காதீங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா தேர்ஸ் சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஃபிஸ்த்தில். அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஷோல்டருக்கு வருது, அந்த ஷோல்டர்லேருந்து செஸ்ட்டுக்கு வருது. ஸோ அந்த எனர்ஜி இட்ஸ் அ லவ். அந்த எனர்ஜி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போகுது, என்டையர் பாடி ஃபுல்லாகவே போகுது. தேர்ஸ் அன் இன்விசிபிள் எனர்ஜி. ஸோ சிம்பிளி மார்னிங் எழுந்திருக்கும் போதும் சரி, எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ உங்களை நினச்சி நீங்களே லவ்வபுளாக ஃபீல் பண்ணுங்கள். லவ் யுவர் செல்ஃப் ஸோ மச். ஸோ மற்றவங்க வந்துட்டு உங்களை லவ் பண்ணாலும் இட் டசன்ட் மேக்ஸ் ஸோ மச் சென்ஸ். ஏன்னா உங்களே நீங்கள் லவ் பண்ணலன்னு வைங்களேன், யூ எக்ஸ்பெக்ட் ஆன் அதர் பீப்புள். மற்றவங்களே நான் லவ் பண்ணுங்க கெஞ்சி பின்னாடி போவீங்க. பட் இஃப் யூ லவ் யுவர் செல்ஃப் ஸோ மச், தென் யூ வில் அட்ராக்ட் த சேம் பீப்புள் இன் டு யுவர் லைஃப். இட்ஸ் that simple. அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் படித்தேன். இந்தமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் யார்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏதோ கமெண்ட், அதாவது ரொம்பவே அவருக்கு லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்கிற கமெண்ட் தான் படித்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ண பிளான் பண்ணேன். ஸோ அவருக்கு நான் பர்சனலாக கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் சிம்பிளி திங்கிங் யுவர் செல்ஃப் டூ லோ. அதாவது உங்களுக்கு நீங்களே எனஃபாக இல்லை. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்களோட பெடஸ்டில் போட்டிருக்கீங்க. அவரு என்னோட இதுவாக இருக்கார், அவரு என்னோட இதுவாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பீப்புளில் பெடஸ்டில் போகிறீங்களோ, அவங்களாம் அப்படி போகிறீங்களோ, தென் அவங்களுக்குலாம் நீங்கள் அடிமை மாதிரி. எல்லாருமே ஜஸ்ட்டு மனுஷனாக பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே மாட்டினிருக்கீங்க. அந்த ஐடென்டிட்டியை நம்பாதீங்க. உங்களே நீங்களே லவ் பண்ணுங்கள். உங்களே நீங்களே நல்ல விதமாக பிலீவ் பண்ணுங்கள். see yourself as an enough. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களோட லோ செல்ஃப் எஸ்டீம், உங்களோட லோ கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே பஞ்சாப் பறந்து போயிடும். பிகாஸ் இட்ஸ் ஆல் ஜஸ்ட் அ மென்டல் இமேஜ். உங்களை பற்றி நீங்கள் நினச்சிட்டு ஒரு தாட்டு தான். ஒரு தாட்டுக்கு நீங்கள் பயப்படுறீங்களா? ஓகே, த பாயிண்ட் இஸ், இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயம் உங்களை நினச்சி உங்களுக்கு ஒரு செல்ஃப் நெகட்டிவ் இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை இப்போவே தூக்கி போடுங்க. மாஸ்க் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் சரி தான். அண்ட் தென் வேறு ஏதாவது இந்தமாரி உங்களுக்கு வீடியோ இருந்தால் சொல்லுங்கள். இது வரைக்கும் அடுத்த வீடியோ நான் என்னென்ன பிளான் பண்ணி வச்சிட்டேன். பட் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக இருந்தது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் மேக் பண்ணுவேன். அண்ட் தென் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள்லாம் கீழே ஜஸ்ட் ஒரு நோட்ஸாக எழுதி போடுங்க, ஒரு சம்மரியாக. லைக் மற்ற பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்றது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் சரி தான். கரெக்டாக இருந்தால் பட்டா